நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் இப்போ அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க எந்த விஷயத்தை மையமாக வைத்து உங்கள் பேச்சுக்கள் இருக்கின்றன? ஃபேமிலி சார். ஃபேமிலி. எங்கள் மதரை பற்றியோ ஃபாதரை பற்றியோ நான் பார்க்குறேன், நீயும் பாருண்ணா, மெடிசன் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட. பக்கத்தில் கொடுங்க, சாட்டை கொடுங்க. எந்த விஷயத்தை மையமாக வச்சு இப்போ உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது? அடிப்படை பேச வந்து பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினை. அப்பா செத்த பிறகு இருக்கிற சொத்தை எப்படி பிரிக்கிறது? அது அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா நானும் பார்த்துறேன், அண்ணனும் பார்த்துறேன். சரி, நான் இருக்கிறது மெட்ராஸில் இருக்குது, அண்ணன் இருக்குது ஊரில் இருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், நீ அம்மா அங்கேயே பார்த்துங்க. அதுமாரி தான் உண்மையாகவே உங்களை பாராட்டுறேன் சார். ஏன்னா உண்மையாக என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அதை வெளிப்படையாகவும் சொன்னாங்க. இன்னைக்கு 2 பிரதர்ஸ் நீங்கள் பாகப்பிரிவினை பற்றி பேசுகிறீங்க, அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கணுங்கிற பற்றி பேசுகிறீங்க. யதார்த்தமாகவே வரும். அடுத்தது, நான் வந்து இன்னும் லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கு போகல, அதாவது அவர் லெவலுக்கு நானும் போகல. சரி, அதுக்காக என்ன வந்து அடுத்த லெவலுக்கு எப்போ போகிறேன் அப்படின்னு எனக்கு கேள்வி தான் கேட்கறத தவிர அதுக்கான உதவி எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா வரல இது வரைக்கும். உதவி அடுத்தது. ஸோ அவர் ஐடியா, அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போற, ஸோ அவர் லெவலுக்கு நானும் போகணும்ல, ஸோ அதுக்காக அவர் என்ன வந்து உங்கள் முன்னேற்றம் தொடர்பான பேச்சுக்கள் அவர் அடிக்கடி பேசுவாங்க. ஓகே, எப்போ முன்னேறுவா, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, இப்படி இருந்தா என்ன அர்த்தம், இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு எப்படி போக போற, என்ன மாதிரி நீ எப்படி வர போற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பார். ஓகே. இல்லை, பேசுறது வந்து ஃபேமிலி பற்றி தான் பேசுவோம். அதான் ஃபேமிலி பற்றி என்ன பேசுறீங்க? நாளைக்கு ஏதாவது யாராவது பத்திரிக்கை வச்சிருக்காங்களா, கல்யாணத்துக்கு யாரா போகணுமா, யார் போகிறா, நீங்கள் போகிறேன், நான் போகிறேன், பேசுவோம். நல்லது கெட்டதுக்கு அண்ணன் நான் போகிறேன், இல்லை நீ போகிறேன், அந்த மாதிரி யாரும் பேசிப்போம், ஷேர் பண்ணிப்போம். யார் இப்போ ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனால யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க யாரை பற்றி போகிறது பேசுவோம். அதான் இப்போ பொதுவாக பேசி பக்கத்தில் நீங்கள் சந்தித்தால் பொதுவாக பேசிக் கொள்வது என்ன? வியாபாரத்தை பற்றி பேசுவோம். வியாபாரம் பற்றி பேசுவீங்க. 2 பேருமே பிசினஸ். 2 பேரும் பிசினஸ் பண்ணுவோம். ஓகே. வியாபாரம் பற்றி அடுத்து என்ன ஃபியூச்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் போகிறது, அதை பற்றி பேசிடுவோம். ஓகே. பிசினஸ் பக்கத்தில் சந்திக்கிறப்போ என்ன பார்த்துட்டு ஹாய்னா ஹாய், அவ்வளோதான். என்னன்னா என்ன, ஹாய்னா ஹாய். பின்னால அப்பாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை சார், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பாவுக்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பாவோட ஹெல்த் பற்றி அடிக்கடி பேசுறீங்க? பேசுவோம். ஓகே. பக்கத்தில் சார் எங்களுக்கு மொத்தம் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி. சரி. மொத்தம் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் 2 குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும். சரி. 8 குழந்தைங்க. சரி. இந்த குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் பற்றி எல்லா பசங்களும் பெரியவங்களாயிட்டாங்க, எல்லாம் அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி இதுதான் சார் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபியூச்சராக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது அது ஒன்று தான். ஓகே. பேரண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் அவருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து 2 பெண் குழந்தைகள். ஸோ அவர் இன்னும் டெவலப் ஆகலை லைஃப்பில். ஸோ இவரோட லைஃப் டெவலப்மெண்ட் ப்ளஸ் அந்த சில்ட்ரன்ஸோட ஸ்கூலிங் பற்றியும் அவங்களோட ஃபியூச்சருக்கு இப்போ சேவிங்ஸ் பற்றியும் அந்த மாதிரி ஓவரால் ஃபேமிலி வளர்ச்சி பற்றி இதுனால இது மெயின் திங் ஃபார் ஃபேமிலி டெவலப்மெண்ட். இது இருந்தாலே போதும். ஓகே. அண்ணியை பற்றி விசாரிப்பீங்க. சண்டை போடுவாங்க அதிகமாக, ஸோ அதனால் அது மாதிரி சண்டை போடுறாங்களா இல்லையா அப்படின்றத கேட்டு. ஓகே. குடும்ப பிரச்சனைகளை பற்றி பின்னால் அண்ணன் தம்பி 3 பேர். அவர் வெளியில் இருக்கார், நான் ஊரில் இருக்கேன். என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், பையன் எப்படி படிக்கிறான், பசங்க எப்படி படிக்குது, ஃபேமிலி எப்படி, விவசாயம் எப்படி விசாரிப்புகள். அவ்வளோதான். சரி இது பண்ண அதை பண்ணு சொல்லுவார். அதான் விசாரிப்புகள். எங்கேயாவது சந்திக்கிறீங்க, அப்போ என்ன பேசிக்கிறீங்க? இப்போ எங்கள் 2வது அண்ணன் வந்து வீடு கட்டின்னு இருக்காரு. அந்த வீடு அதாவது ஒன்று சொல்கிறேங்க, ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாருமே கேட்பாங்க. இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ல கவனிங்களேன். ஒரு அண்ணன் வீடு கட்டிட்டு இருக்காருன்னா என்ன, வீட்டுக்கு என்ன பண்ணணும், நீ ஏதாவது இருந்தால் சொல்லு. அதெல்லாம் சாதாரணமாக ஒரு சம்பவம் நடக்கிறப்ப, சாதாரணமாக நீங்கள் சந்திச்சுக்கிறப்ப அடிப்படையாக பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒன்று தெரியுதா? இப்போ நீங்கள் எதுவுமே பேசிக்கலன்னு, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சந்திச்சா என்னென்ன பேசிக்கிங்கன்னு கேட்டால் எவ்வளோ சொல்ல முடியும்? எல்லாருமே வேறு வகையில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அண்ணி எப்படி இருக்காங்கண்ணே, அப்பா கொஞ்சம் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன், பையன் வந்து பிஎஸ்சி தானே படிக்கிறான், நல்லா படிக்கிறானே, எப்படின்னு போயிட்டுருக்கு, அந்த காலேஜில் சீட்டு இவ்வளோ போகுதுண்ணே, இவ்வளோ தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அதானே உண்மை? எங்கள் அண்ணா பேசவே மாட்டார் சார். பேசவே மாட்டார். பார்த்தாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடியும் பேச மாட்டார், கல்யாணம் ஆகியும் பேச மாட்டார். ஓஹோ. இப்போ கூட பார்த்தோம் சார், ஆஃபீஸுக்கு எப்படி போகிறான்னு கேட்டேன். ஏன்னா முகம் கருத்து இருந்தது, பஸ்ஸில் போகிறப்பலையே. ஆஃபீஸும் வீடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, முகம் கருக்கவே நான் பார்த்து விசாரித்தேன், என்னென்ன முகம் கருத்து இருக்கே. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. நான் அண்ணன் தான் கூப்பிடுவான், நான் பேர் சொல்லி கூட மாட்டேன். என்னென்ன முகம் கருத்து இருக்கேன்னு, ஹெல்மெட் போட்டு தான் போறியா அப்படின்னு கேட்டேன். ஹெல்மெட் போட்டு போகிறேன், அந்த கிளாஸ் இல்லை, அதனால் அந்த கிளாஸ் வாங்கி பண்ணணும் அப்படின்னு கேட்கவே நான் ஒரு ஹெல்மெட் கடையை சொன்னேன். அந்த ஏரியாவில் ஹெல்மெட்டுக்கு அது போடுறாங்க தனியாக, அது வாங்கி போட்டுக்க, முகம் ரொம்ப கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு 10 days இருக்கும் நேரில் பார்த்து. இன்றைக்கி பார்க்கவே அதை விசாரிச்சேன் சார், லைவாக. இப்போ நேரில் பார்க்கும்போது லைவ் என்ன தேவையோ அதை நான் விசாரிக்கிறேன். ஓகே. ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் அந்த பதில் சொன்னீங்க. இப்படி தான் பேசுவாங்க ஜென்ரலாக. எஸ். நாங்கள் மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. சரி, என்ன பேசிக்கிறீங்க? நாங்கள் லாரி டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கோம். அண்ணாவும் நல்லா செட்டில்டு, எல்லோரும் நல்லாயிருக்கும். எங்கள் கடைசி தம்பிக்கு மட்டும் இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை. அவனுக்கு வயசும் 32 வயசு ஆகிடுச்சு. அதுக்காக அந்த பொண்ணு பார்க்குற விஷயமா அலைன்ஸ் சம்மந்தமாக பேசிகிட்டே இருக்கும் பார்க்கும்போதெல்லாம். ஸோ இந்த இந்நேரம் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் நீங்கள் இப்போ பேசுகிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. என்னென்னா,
முதல்ல நீங்கள் சொன்னது எல்லாம் உணர்வு சார்ந்த விஷயந்தான். நான் அதெல்லாம் மறுக்கல, அண்ணனா ரத்தம் சதையெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஹானஸ்ட்டாக யோசித்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒன்று தெரியும். ஒரு ஃப்ரெண்டும் சந்திச்சா என்ன பேசுவாங்களோ அதில் ஒன்று கூட நம்ம பேசுறதில்ல. நம்ம எல்லாரும் குசல விசாரிக்கிறோம், அவ்வளோதானே. அல்லது நமக்கு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை சார்ந்து பேசுகிறோம். ஒன்று அந்த ஃபார்மலாக பேசிக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒரு ரொம்ப நாள் கழித்து உறவுக்கார ஒருத்தரை பார்த்தா என்ன பேசுகிறோம், அப்புறம் மதனி நல்லா இருக்காங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, மாடு கண்ணு போட்டுச்சா, இந்த ஊரில் மழை பெஞ்சிச்சா அப்படின்னு பேசுகிறோம்ல, அவ்வளோதான் பேசிக்கிட்டு இருக்கோம். தப்பு ஒன்றும் இல்லை, அதுதான் கொஸ்டினே, இன்னைக்கு ஷோவே அதுதான். ஆனால் அப்படி எப்படி எவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம் சின்ன வயசுலேருந்து. ஆனால் இப்போயே அந்த பேச்சு இல்லாமல் போச்சுங்கிறது தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.